ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான சமோசா வீட்டிலே எப்படி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 கப் கேபேஜ் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாதி கேப்சிகம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க. அதையும் லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காயும் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கப் கோதுமை மாவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்து அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கோதுமை மாவு மைதா மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எது சேர்த்தாலுமே கிறிஸ்பியாக தான் வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சப்பாத்தி செஞ்சு அது லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடும் 1 நிமிஷம் சுட்டு லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. திரும்ப அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு அந்த எட்ஜஸ்லலாம் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டு பண்ணி நம்ம கோன் மாதிரி செய்ய போகிறோம். கோன் மாதிரி செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை இது உள்ளே வைக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கன், மட்டன் எதுவானாலும் நீங்கள் செஞ்சு பொடியாக கட் பண்ணி வேக வச்சுட்டு தாளிச்சிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக மட்டன், சிக்கன் கூட வச்சு செய்யலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த கோனை மைதா பேஸ்ட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிடி ரோஸ்டடு சேமியா எடுத்துகிட்டு அதை நல்லா கையால் க்ரஷ் பண்ணிக்கோங்க. மைதா பேஸ்ட்டு தடவிட்டு அந்த மைதா பேஸ்ட்டை அந்த சேமியாவில் புரட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு கோனு செஞ்சு காட்டுறேன். இது நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது டீ டைம் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தா எல்லோரும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கோனையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கிறிஸ்பியாக வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சூடாக டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து பரிமாறுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Have a nice day.